வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:26. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 9:21 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 6:06 வரை. புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:06 வரை. ஆயில்யம் பின்பு மகம். குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம். செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பிரச்சனைகள் நீங்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நிதானம் தேவை. பரணி கௌரவங்கள் மேலோங்கும். கிருத்திகை ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிஷபம். சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. அலைச்சல்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பிரச்சனைகள் தீரும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மேல் அதிகாரிகளிடம் யோசித்து செயல்படுவது நல்லது. நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் கூடும். ரோகிணி பிரச்சனைகள் நீங்கும். மிருகஸ்ரீஷம் ஆதரவுகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிதுனம். புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களை, உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். எண்ணங்களின் போக்கல் மாற்றங்கள் உண்டாகும். உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகஸ்ரீஷம் கடமைகள் அதிகமாகும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் வளர்ச்சிகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடகம். சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயுள்யம் பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிம்மம். சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களை, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் லாபமான நிலை உருவாகும். தேகநலன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பணியில் நிதானம் தேவை. எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் பிரச்சனைகள் தீரும். பூரம் ஆதரவுகள் அதிகமாகும். உத்திரம் குழப்பங்கள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னி. புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, எடுக்கும் முடிவுகளை முக்கிய விஷயங்களையும் செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். எதிலும் நிதானமாக செயல்படவும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் மாற்றங்கள் உருவாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும்.
தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை ஆதரவான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா. துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கௌரவங்கள் அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி பிரச்சனைகள் நீங்கும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயா. ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது. சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் கவனமாக செயல்படவும். அனுஷம் நிதானம் தேவை. கேட்டை ஒத்துழைப்புகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். சொந்த பந்தங்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் அலைச்சல்கள் கூடும். போராடும் அனுபவங்கள் அதிகமாகும். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிர்பார்த்த ஆதரவுகள் அமைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் மென்மையான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் முயற்சிகள் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் ஆர்வமான நாள். திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும். அவிட்டம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயா. கும்பராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை உருவாகும். சுபிட்சங்கள் கூடும். மறதியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் அனுபவங்கள் கூடும். சதயம் வளமான நாள். புரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீன ராசி நேயர்களே, மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும். வயதானவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கூடும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெற்றிகள் உருவாகும். குழப்பங்களும் தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புரட்டாதி ஆதரவுகள் கூடும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி சந்தோஷங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.